தமிழகத்தில் சுழல் காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமாக எதிர்பார்க்கலாம். பல்வேறு மாவட்டங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழை தீவிரமாகும் என்று அறிவிப்புகளை நம்ம கொடுத்திருந்தோம். நேற்றைய தினங்களிலும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழையானது மிக தீவிரமாக பதிவானது. குறிப்பாக வட தமிழக உள் மாவட்டங்களிலும் அதே போல மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்களில் கனமழை தீவிரமானது நம்ம பார்த்தோம். இனி வரப்போகிற நாட்களிலும் தொடர்ந்து கடலோர பகுதிகள், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் என அனைத்து இடங்களிலுமே கனமழை கிடைக்கும். ஏன்னா சில இடங்களில் எல்லா நாட்களுமே நமக்கு கனமழை இருக்க போறதில்லை. ஓரிரு நாட்கள் மழை பதிவானாலும் மிக வலுவானதாக இருக்கும். நேற்றைய தினங்களில் குறிப்பாக சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள், அதே மாதிரி உள் மாவட்டத்தில் அநேக இடங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் தீவிரமானது. இன்றைக்கு எங்கெல்லாம் நமக்கு மழை பொழிவு இருக்கும் என்பது குறித்து மிக விரிவாக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ஸ்க்ரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழகத்தில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையானது தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்களில் எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் எந்தெந்த மாவட்டங்களில் வெயிலுடைய தாக்கம் சற்றே அதிகமாகியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரு சில மாவட்டங்களில் ஜூன் மாதங்கள் வந்த பிறகும் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் இன்னும் குறையாத ஒரு சூழ்நிலையாக பார்க்கப்படுது. ஆனால் பெரும்பாலும் எல்லா மாவட்டங்களிலுமே இந்த மாத இறுதிக்குள்ளாக, இந்த ஜூன் மாதம் முடியறதுக்குள்ளாக கனமழையானது மிக வலுவாக கொட்டி தீர்க்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழகத்தில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் தீவிரமடையும். முதலாவதாக கனமழை எச்சரிக்கை. இன்றைக்கு எந்தெந்த மாவட்டங்களில் கனமழையானது பதிவாகும் என்பது குறித்து பார்க்கலாம். வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மழை பொழிவுகள் பரவலாக நமக்கு கனமழையாக எதிர்பார்க்கலாம். உள் மாவட்டத்தில் சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தினந்தோறும் மழை பொழிவுகள் மாலை நேரங்களில் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இந்த ஜூன் மாதம் முடியும் வரைக்கும் உங்களுக்கு மழை ஓய போவதில்லை. அது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய இடங்கள் மழை பெய்யாத பகுதிகள் கூட மிக வலுவான கனமழை பொறுத்தவரை கொட்டி தீர்க்கும். தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்கள் முழுவதுமாகவே மிக வலுவான கனமழை. நேற்றைக்கே பார்த்திருப்பீங்க, சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை இரவு நேரங்கள் நள்ளிரவிலும் தொடர்ந்து பதிவானது. சில இடங்களில் இப்போ கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டங்களில் மாலை நேரங்களிலேயே மழை தொடங்கியதை பார்த்தோம். அதே போல் இரவு நேரங்களிலும் சேலம், ஈரோடு, திருப்பூர் போன்ற மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவு தொடர்ந்து தீவிரமானது. இனி அடுத்தடுத்து வரப்போகிற நாட்களிலும் வட தமிழக உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில், பெரும்பாலான இடங்களிலும் கனமழை பொறுத்தவரை மிக வலுவாக பதிவாகும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையில் பகல் நேரங்களில் வெயில் சற்று அதிகமாக இருக்கிறது போல தெரிந்தாலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் சற்று வலுவான மழை பொழிவுகளும் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இரவு நேர மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்களில் அநேக இடங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழையானது இரவு நேரங்களிலோ அல்லது நள்ளிரவிலோ பலத்த மழையானது எதிர்பாருங்க. தேனி மற்றும் தென்காசியில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகுதியாக ஒரு சில இடங்களில் மிதமானது முதல் கனமழையாகவும் எதிர்பார்க்க முடியும். இந்த மாத இறுதிக்குள்ளாக தேனி, தென்காசி முழுவதுமாகவே மிக வலுவான கனமழை கண்டிப்பாக பதிவாகிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அணை பகுதிகளில் தொடர் மழையானது பதிவாயிட்டு இருக்கு. புத்தன் அணை, பேச்சிப்பாறை, சிவலோகம், கன்னிமார் இது போன்ற பெரும்பாலான கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் விட்டு விட்டு பரவலாக மழை தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சில இடங்களில் மிதமான மழை பெய்தாலும் வரும் நாட்களில் கனமழையும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் தீவிரமடையும். ஏன்னா இப்போதைக்கு 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர்னு மழை பதிவாயிட்டு இருக்கு. மாத இறுதியில் உங்களுக்கு மழை மிக தீவிரமாக பதிவாகும் நண்பர்களே. அடுத்ததாக இந்த மிதமான மழை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மிதமான மழை பொழிவுகள் வரப்போகிற 26, 27 தேதிகளில் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் பெரும்பாலும் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது.
மிதமான மழை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும், சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக டெல்டாவினுடைய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் பரவலாக மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்களில் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக நமக்கு மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பரவலாக நமக்கு மழை பொழிவுகள் ஆங்காங்கே எதிர்பார்க்க முடியும். பகுதியாக மிதமான மழையும், ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகளும் அவ்வப்போது பதிவாகும். மழை சரிவர பெய்யாத பகுதிகளுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கனமழையானது உறுதியாக இருக்கிறது. ஜூன் 26, 27, 28 மற்றும் 29 ஆகிய நாட்களில் டெல்டா மாவட்டங்களிலும் அதே போல கடலோர மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் தொடர்ந்து நமக்கு எதிர்பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அநேக இடங்களில் வலுவான கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்க முடியும். பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் சற்றே அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிந்தாலும் படிப்படியாக மழை பொழிவுகளும் தீவிரமடையும். நமக்கு மழை பெய்யாமலாம் இல்லை. சென்னை பகுதிகளில் ஏற்கனவே கடந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் நிறைய இடங்கள் கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக மழை கிடைச்சிருக்கு. சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளிலும் கடந்த ஞாயிற்றுக்கிழமையே நமக்கு மழை பொழிவுகள் பதிவாகி இருக்கிறது. தொடர்ச்சியான மழை பொழிவுகள் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம். தென் மாவட்ட பகுதிகள், டெல்டா மட்டுமல்ல, மேலும் தென் மாவட்ட பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களிலும் இடைவெளி விட்டு சீரான அளவில் மழை பொழிவுகள் கண்டிப்பாக பதிவாகும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு எத்தனை சென்டிமீட்டர் தமிழ்நாட்டில் மழை பதிவாகியிருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு வானிலை அறிக்கை முடிவிலும் நம்ம தெளிவுபடுத்தி சொல்லிகிட்டு இருக்கோம். ஆகவே தென் மாவட்ட பகுதிகள் மதுரை முதல் தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் இடைவெளி விட்டு அவ்வப்போது மிதமானது முதல் கனமழையானது பதிவாகும். வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் இனி வரும் நாட்களில் இரவு நேரங்களில் பகுதியாக இடியுடன் கூடிய கனமழை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகள், வட தமிழக கடலோர பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேர மழை பொழிவாக தீவிரமடையும். இதுவரை மழை குறைவாக பதிவாகக்கூடிய இடங்களிலும் கனமழையானது தீவிரம் அடையக்கூடும். தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தமிழகத்தை முன்னேறி நகர்ந்து வருகிறது. அடுத்து வரப்போகிறது ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களிலும் வலுவான கனமழைகள் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து பதிவாகும். இனி அடுத்து வரக்கூடிய 2 மாதங்கள் தான் மேற்கு தொடர்ச்சியில் மிக கனமழையாக கொட்டி தீர்க்கக்கூடிய ஒரு நாட்களாக பார்க்கப்படுது. கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் வரப்போகும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் தான் அதிக அளவு நல்ல ஒரு தீவிர மழை பொழிவுகள் அங்கே பதிவாகக்கூடும். தமிழகத்தில் ஜூன் இறுதி மற்றும் ஜூலை முதல் வாரங்களில் விட்டு பரவலாக கனமழை தொடர்ந்து நமக்கு நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே ஒரு தொடர் மழை பொழிவாக தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான பகுதிகளில் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை கரூர் பரமத்தியில் 38.5 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலையானது பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவு தழுதலை 8 சென்டிமீட்டர், மணிமுத்தாறு அணை 7 சென்டிமீட்டர், கெடார் பகுதியில் 6 சென்டிமீட்டர், சின்ன கல்லாரில் 6 சென்டிமீட்டர், பூண்டி பகுதியில் 5 சென்டிமீட்டர், வேலூர் பகுதியில் 5 சென்டிமீட்டரும், தொழுதூரில் 5 சென்டிமீட்டர், வால்பாறை 5 சென்டிமீட்டர், காரியாப்பட்டி 4 சென்டிமீட்டர், தென்பரநாடு 4 சென்டிமீட்டர், கொலப்பாக்கம் 4 சென்டிமீட்டர், வெம்பாக்கம் 4 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாகியிருக்கு. கலசப்பாக்கத்தில் 4 சென்டிமீட்டரும், வீரகனூர் 3 சென்டிமீட்டர், துரைப்பாக்கம் 3 சென்டிமீட்டர், சிவகாசி பகுதியில் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள், கிருஷ்ணராயபுரத்தில் 3 சென்டிமீட்டரும், சிங்கம்புணரியில் 3 சென்டிமீட்டர், சாத்தூரில் 2 சென்டிமீட்டர், வேடசந்தூர் 2 சென்டிமீட்டர், அரியலூர் 2 சென்டிமீட்டர், கடலூர் 1 சென்டிமீட்டர், விழுப்புரத்தில் தலா 1 சென்டிமீட்டர் மழையும், மதுரை மாவட்டத்தில் தலா 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கிறது. நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள்.